வபா 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 வபா. யப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு. மனுஷன் ஒரு கடத்தருக்கு வெளியில போயிட்டு வர முடியுதா? நல்ல வேலை இங்க ஒரு மரத்தை வச்சாங்கடா அந்த காலத்துல. எத்தோ பெரிய மரமா இருக்கு. என்ன மரமா இருந்தாலும் இந்த வேப்ப மரத்துக்கு இணையா வருமா? என்ன நிழலு என்ன நிழலு. அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொல்லிட்டு போனாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு. யப்பா யப்பா. வேப்ப மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய குளிர்ந்த காத்து உடம்புக்கு எப்படி சிலுசிலு சிலுசுன்னு சிலுசிலு சிலுன்னு இருக்கு தெரியுமா? வேப்ப மரத்து உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னே விளையாடி போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்க வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேப்ப மரத்துல பேயாவது பிசாசாவது. ஆஹா, இந்த மரத்துல எவ்வளோ இலை இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம இந்த பிசினஸ் பண்ணாம விட்டுட்டோமே. ஆமா, வேப்பல வேற கசப்பா இருக்கும். இத என்னன்னு சொல்லி ஏமாத்தி விக்கிறது? அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல வேப்பலை நாளை புடுங்கிட்டு போவோம். கடையை போட்டுட்டு ஆன் டைம்ல யோசித்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிக்கலாம். எப்பாடா ஒரு வழியா ஒரு கட்டு வேப்பிலை புடுங்கியாச்சு. வேப்பிலையம் வேப்பிலை வெட்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலையம் வேப்பிலை பண்ணாரியம்மன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை, இடி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, காளி மகமாரி உருவான வேப்பிலை, நீலி திரிசூலி வடிவான வேப்பிலை, வேப்பிலையம் வேப்பிலை வெட்காளியம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை. வேப்பிலை வாங்கலையோ வேப்பிலை, கரு வேப்பிலை வாங்கலையோ வேப்பிலை. என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு கருவேப்பிலை வியாபாரமா? ஆமாக்கா, கருவேப்பிலை தான் நமக்கெல்லாம் வேப்பிலை. ஆனா நம்ம ஆத்தா அவளுக்கு மட்டும் கருவேப்பிலைக்கா, கருவேப்பிலை. என்னடி ஒரு மாதிரி பக்தி மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்க? நான் வைக்கிற ஐட்டம் அப்படிக்கா, விக்கிற ஐட்டம் அப்படி. ஆமா, இதண்டி வேப்பிலை கொண்டாந்துருக்க. இதோ என் வீட்டு பக்கத்துல கூட தான் நிறைய வேப்ப மரம் இருக்கு. இத வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இப்படிலாம் சொல்லி வித்தா இவங்கிட்ட விற்க முடியாது. வேற வழிக்கு போயிட வேண்டியதான். ஏக்கா, உங்க கண்ணுக்கு இது வேப்பலை மாதிரியே தெரியுது. பின்ன இதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கிய நீ? ஏக்கா, இது வேப்பலை கிடையாதுக்கா, கருவேப்பிலைக்கா. வாடி பாப்பாத்தி, இவ சொல்ற காமெடியை நீயே வந்து கேளு. என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடியும் இல்ல ஒண்ணும் இல்ல. இதோ உட்கார்ந்து நிதானமா பேசுறேன் பாரு. இத பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? ஏன்டி நீயே சொல்லிட்டி, உனக்கு எப்படி தெரியுது? ஏக்கா, பெட்டியில கருவேப்பிலை புடிங்கி இருந்துச்சிருக்கா. ஏதாவது கோயிலுக்கு கீழே கிளம்பிட்டியாடி? அடியே பாப்பாத்தி, நமக்கு தான் இது வேப்பிலை. ஆனா ஆத்தா கருமாரிக்கு இது கருவேப்பிலை தாண்டி, கருவேப்பிலை. அடியே, கருவேப்பிலை எப்படி ஆடி இருக்கு? இது வேப்பிலை தாண்டி. ஐயா, வேப்பிலை தாண்டி. இப்ப யாரு இல்லன்னா, ஆனா அமெரிக்காவில இருக்க மாரியம்மன், அதான் அமெரிக்க மாரியம்மன் கருமாரியம்மனுக்கு இது கருவேப்பிலை மாதிரி. என்னடி சொல்ற? அமெரிக்காவில கருமாரியம்மனா? அதாம்க்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி சின்ன பொண்ணு, வீடு வீடா போய் படி எடுக்க போறியா? திருநார் போட்டு காசு வாங்க போறியா? அடியே, நம்ம ஊர் வேப்பிலை இல்லடி, அமெரிக்கா கருமாரியம்மன் கோயிலோட கருவேப்பிலடி இது. சும்மா காமெடி பண்ணாதடி, உனக்கு இதே சொல்லியா போச்சு. வேப்பிலையாச்சு கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லு நீலாம்பரி, உனக்கும் பாக்குறதுக்கு வேப்பிலை மாதிரி தானே இருக்கு. கேட்டா கருவேப்பிலைன்றா, அமெரிக்கா கோயிலோட கருமாரியம்மனோட கருவேப்பிலைன்றா. ஒன்னும் புரியலடி. உங்களுக்கு புரிஞ்சாதான் உஷாராயிருவீங்களே. புரியும் முன்னாடி ஏமாத்தி வித்துட்டு ஓடிட மாட்டேன். சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல தான் கருமாரியம்மன் கோயில் இருக்கு. அமெரிக்காவுல சீசஸ் கோயில் தானே இருக்கும். அது எப்படி கருமாரியம்மன் கோயில் இருக்கும்? அப்படி சொல்லுங்க ராணியக்கா. கேக்குறவ கேனையா இருந்தா கேப்பையில நெய் வெடிக்குன்னு சொல்லுவா இவ. சொல்லிட்டி சின்ன பொண்ணு, உன் இஷ்டத்துக்கு புழுகி தள்ளாதடி புழுகு முட்டை. அடியே அண்டாவாய், சிங்கப்பூர்ல முருகர் கோயில் இருக்கும்போது அமெரிக்காவில கருமாரியம்மன் கோயில் இருக்காதா என்ன? நீ சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்கத்தான் செய்யுது. சரி, அப்படியே வச்சுக்கலாம். அமெரிக்க கருமாரியம்மனுக்கும் இந்த வேப்பிலைக்கு என்னடி சம்பந்தம்? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. சொல்றேன். இதோ இந்த பெட்டியில இருக்க வேப்பிலை சாதாரண வேப்பிலை இல்ல. அமெரிக்க கருமாரியம்மன் கோயில் பின்னாடி ஒரு வேப்பமரம் இருக்கு. அந்த வேப்பமரத்துல இருந்து வந்த வேப்பிலை தான் இது. இத கருவேப்பிலை மாதிரி அமெரிக்க கோயில்ல சாமி ஆடுற நம்ம மேரியம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? மாரியம்மன் கோயில்ல வந்து மேரியம்மா சாமி ஆடுறாங்களா? ஆமாட்டி, உனக்கு எனக்கு தான் மேரி மாரின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா சாமிக்கு எல்லாம் ஒண்ணுதானடி. மாரியம்மா மேலனாலும் வருவா நம்ம மாரியம்மா, மேரியம்மா மேலனாலும் வருவா நம்ம மாரியம்மா. அப்படி அந்த மேரியம்மா சாமி ஆடும்போது இதோ இந்த இருக்க வேப்பிலைய அதத்தான் கருவேப்பிலை மாதிரி கரிச்சு கரிச்சு கரிச்சுன்னு சாப்பிடுவாங்களாம்டி. நம்ம ஒரு பொம்பளை வேப்பிலை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த மேரியம்மா இந்த வேப்பிலையை வீட்டுல எடுத்துட்டு போய் கருவேப்பிலை மாதிரி தாளிச்சு கூட சாப்பிடுறாங்களாண்டி. ஓ, அப்போ மேரியம்மாவோட கருவேப்பிலைன்னு சொல்லு. இவ்வளவு நேரம் கருமாரியம்மனோட கருவேப்பிலைன்னு சொல்ல. கருமாரியம்மன் தானே மேரியம்மா உடம்புல போய் இருந்து கருவேப்பிலைய மாதிரி வேப்பிலையை சாப்பிட வைக்கிறது. அப்போ கருமாரியம்மனோட வேப்பிலை தானே இது.
அதையும் அவளே சொல்லுவா, வெயிட் பண்ணி பாரு. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு கதையை வச்சிருப்பா. கதை கேளு கருமாரி கதை கேளு. சொல்லுடி. ஆமா, அதை இதுக்கு இங்க புடிங்கிட்டு வந்து வைக்கிற? ஏக்கா, அமெரிக்காவில் உள்ள கருமாரியம்மன் கோயிலோட பிரசாதம் கா இது உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டாமா? அதுவும் சரிதான், எங்களுக்கு தேவைதான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த வேப்பல 2 நாளையில காஞ்சி போக மாட்டி, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த வேப்பலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இதை நம்ம இடிச்சும் குடிக்க கூடாது, அரைச்சும் குடிக்க கூடாது. சமையல் பண்ணும்போது டெய்லி ஒரு இலையா கருவேப்பிலை போடும்போது சேர்த்து இந்த வேப்பிலையும் தாளிச்சு சாப்பிட்டோம்னா அந்த கருமாரியம்மனோட, அதுவும் அமெரிக்க கருமாரியம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு நம்ம மேரி அம்மாவே சொல்லியிருக்காங்க. தாரேன் தாராளமா தாரேன். ஆனா இதெல்லாம் தானத்துக்கும் தர்மத்துக்கும் இல்லட்டி, காசு செலவழிச்சுதான் வர வச்சிருக்கேன். காசை கொடுத்தா தாராளமா வாங்கிட்டு போ. என்னடி இது, பக்திக்கு பணம் விளையாட்டி? பக்திக்கு விலை இல்ல, ஆனா ஏரோப்ளைன்ல வந்துச்சுல, அதுக்கு டிக்கெட் கொடுத்துதானே வந்திருக்கு. அதனால நீங்க இலைக்கு விலை கொடுத்துதான் ஆகணும். ஆமாடி, உனக்கு எப்படி இது கிடைச்சது? ஏக்கா, எங்க அமெரிக்கா ஆண்டி தான் எனக்கு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த வேப்பலைய பிரசாதமா அனுப்பி வச்சாங்க. உங்க ஆண்டி அம்சதானே, அப்ப எங்களுக்கு விலை கம்மியா தானே தருவே? ஏக்கா, அமெரிக்காவிலே இது விலை கூடக்கா, உங்களுக்காக விலையை குறைச்சு தரேன்க்கா. வேணா $1 வாங்கிக்கோங்க. என்னடி, ஒரு கட்டு $1? எந்த டாலரு? முருகர் டாலரா, பிள்ளையார் டாலரா? முருகர் டாலரும் கிடையாது, பிள்ளையார் டாலரும் கிடையாதுக்கா, அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலரா? அமெரிக்கன் டாலர்னா யார் படம் போட்டுருக்கும்? சீசஸ் படம் போட்டுருக்கும். ஐயே, சீசஸ் படமும் போட்டிருக்காது, மோசஸ் படமும் போட்டிருக்காது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ரூபாயா நீங்க தந்தா போதும். ஓஹோ, அவளனா என்னடி ரேட்? இன்னைக்கு மதிப்பு பாத்தீங்கன்னா $1 $80, $83 அந்த மாதிரிலாம் போகுங்க. நீங்க வெறும் $80 மட்டும் கொடுங்க போதும்க்கா. $80 தந்தா போதுமாட்டி? $80 அதிகமா இல்லையா? வெறும் $80 மட்டும் தந்தா போதுமாட்டின்னு கேக்குறேன். ஏமாட்டி, $1 நான் எம்புட்டோன்னு பார்த்தேன். நல்ல வேலை 100-200 என்ன பண்றது? நல்ல வேலை 80ஓட போதுன்னு நினைச்சுக்கட்டி, 100க்கு $20 லாபம் தானே. அது இல்லாம அமெரிக்க கருமாரியம்மன் கோயிலோட பிரசாதம் ஒரு இலைக்கு போட்டா நமக்கு குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சக்தி கிடைக்குங்களே. இத 1 மாசம் 2 மாசத்துக்கு வச்சுக்கலாமே, ஒரு கட்டு கருவேப்பிலைன்னா. என்னடா இது, அவ கூட சேர்ந்து நீங்களும் கருவேப்பிலைங்க. என்னடா இது, வேப்பிலையா இருந்தாலும் நம்ம கருவேப்பிலை மாதிரி தானே யூஸ் பண்ண போறோம், அதான். ஆஹா, நான் பேசின பேச்சுல இந்த வேப்பிலையே கருவேப்பிலைன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரிடி சின்ன பொண்ணு, அப்ப நாங்க $1 தந்துடுறோம். ஏக்கா, முருகர் டாலர் பிள்ளையார் டாலர் தந்துடாதீங்கக்கா, பாத்து பக்குவமா பணமா தாங்க. சரிடி, நீ சொன்ன மாதிரி $80 தந்துடுறோம், போதுமா? எங்களுக்கு வேற பக்தி ஓவரு, அது இல்லாம கருமாரியம்மன் கோயில் பிரசாதம் வேற சொல்ற, வேப்பலே கருவேப்பிலன் வேற விக்கிற. சரி, எதுவா இருந்தா என்ன, சாமி விஷயத்துல கசட கூடாது பாரு, அதான் கேட்டபடி தரண்டி. ஏக்கா, உள்ளூர் சாமி இல்லாம உங்களுக்கு அமெரிக்க சாமியே வந்து அருள் புரிய போது. வாங்கிக்கங்க. ஒரு கட்டு 80, ஒரு கட்டு கருவேப்பிலை $80. சின்ன பொண்ணு, இருந்தாலும் வேப்பலே கருவேப்பிலைன்னு சொல்லி விக்கிற மன தைரியம் உனக்கு மட்டும்தாண்டி இருக்கு. என்னதான் வேப்பிலையே கருவேப்பிலைன்னு சொன்னாலும் அது $80 கொடுத்து வாங்குற ஒரே மன தைரியம் உங்க முன்வத்துக்கு தான் இருக்குது. என்னங்க ரேணியக்கா, கருமாரியம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சரிடி, ஒரு நாளைக்கு ஒரு இலை போட்டா போதுமா சமைக்கும் போது? ஆமாக்கா, போதும். அடியே பாப்பாத்தி, வாங்கிக்கடி, பக்குவமா கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணு. கருமாரியம்மனோட கருவேப்பிலையை வீணாக்கு வேணாடி. அடியே, எனக்கு கொஞ்சம் அமெரிக்க சாமியோட அருளை கொடுடி. இந்த அடி குள்ள கத்திரிக்கா, நீயும் வாங்கிக்கடி. ஏண்டி, நீலமண்ட நீலாம்பரின்னு எனக்கு அழகா ஒரு பேர் இருக்கும்போது ஏண்டி குள்ள கத்திரிக்கன்ற? சரிடி, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கருவேப்பிலை வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இங்க அமெரிக்கா ஆன்டிட்டை சொல்லி அங்க இருக்க கருமாரியம்மன் கோயில இருந்து கருவேப்பிலைன்ற பேர்ல வேப்பிலை பிடிங்கி உங்களுக்கு தந்து விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.